ஆனால் ஆனால் என் மாசற்ற ஜோதி மழையே, பெண்ணின் பெரும் பொருளே, பேரழையின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டளைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாவிகள். காதலுக்கு ஓர் எடுத்துக்காட்டே, கவிஞர்களும் தொடுத்திட இயலா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கட்டி மூடினரே கல்லினம் வலிய மனமுடையோ. காதலியானார்களே பாவிகளே, என் அனார்களை அழித்து விட்டீர்கள், என் இதய விலையை உடைத்து விட்டீர்கள். காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியை இக்கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை இச்சனியின் நெஞ்சத்தில் இருந்து எடுத்தறிய யாருக்கும் துணிவில்லை, யாருக்கும் திறன் இல்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான். என் சுட்டு விரல் அசைக்கு 8 திக்கும் பணியுமாம். படைவள உண்டாம் எனக்கு, தலைவள கணக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடியாள், அம்பு, யானை, சேனை ஏராளம் ஏராளம். மணிமுடிவு உண்டு பணிபுரிய பலர் ஒருவர். மந்த மாதம் வேண்டுமா, அதற்கோர் சோலை. நீந்தி விளையாடவா, அதற்கோர் நீரோடை. பட்டு விரித்த தரையிலே பாதம் பட்டால் போதுமே என்று கவலைப்பட கணக்கற்றோர். மொட்டு விரித்த மல்லிகை நல்லதா, முல்லை நல்லதா, மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம். இவ்வளவும் இருந்தன, இத்தனை சுகமும் கிடைத்தன, இதயத்தில் குடியேறி விட்டவளை அடைய முடியாத எனக்கு, விரும்பியவளை அடைந்திட சுதந்திரம் இல்லாத எனக்கு, அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வு ஏன், என் ஆணை கேட்க 1000 நாட்கள் ஏன் ஏன் ஏன். அனார்கலி, உன்னை அடைய முடியாத இந்த பாவிக்கு இத்தனையும் ஏன்? உன்னை சமாதி வைத்ததை தடுக்க முடியாத இந்த நீ இல்லாத பூமியில் என் அன்பே, எனக்கு வாழ்வு அடிமை ராஜகுமாரனுக்கு ராஜ்யம்தான் ஏன்? அக்பர் ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம். அந்த ஜோதியின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம். என் காதலியை மூடியுள்ள கல்லறையே, நீ சொல், நீ வழங்கியிருப்பது நல்ல தீர்ப்புத்தானா? சொல், நியாயம்தானா? சொல். நீ சொல்ல மாட்டாய், நீ சொல்ல மாட்டாய். உனக்கு சொல்ல தெரியாது, உனக்கு சொல்ல தெரியாது. இதோ உனக்கு பழக்கமான அந்த வேலையை செய், வேலையை செய், வேலையை செய். ஆனால்